ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிக்கிற மாதிரியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த் ட்ரிங்க் செய்ய போகிறோம். டீ காஃபிக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு வச்சு ஈஸியான ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுருங்க. கோதுமை மாவில் நம்ம செய்யும்போது இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா வலுவலுப்பு இல்லாமல் நல்லா வாசமாக வரும். இப்போ வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கட்டிங்கெல்லாம் வந்துடாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு திக்னஸாக வந்துடுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர டைமில் ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மார்னிங் கூட நம்ம டீ காஃபிக்கெலாம் பதிலாக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஹெல்த் ட்ரிங்க். இது குடிக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு மில்க் ஷேக்லாம் குடித்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க. அவ்வளோ க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு திக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டுக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கைகளில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வெந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து டெய்லியும் கோதுமை மாவு வறுத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1 கப் அளவுக்கு போட்டு நல்லா மாவு வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம செஞ்ச 2 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 2 பேர் வரைக்கும் குடிக்கலாங்க. தாராளமாக குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மாவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு. 5 நிமிஷத்தில் இவ்வளோ ஒரு ஈஸியான ஹெல்த் ட்ரிங்க் பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து கப்பில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேழ்வரகு வச்சு நம்ம எப்படி ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு கட்டிங்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கேழ்வரகு மாவை வறுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸோ கோதுமையை விட கேழ்வரகு மாவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் வந்துடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேழ்வரகு மாவு ரெடி ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் போல் ஆகும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கேழ்வரகுல பார்த்திங்கன்னா அதிகமான கால்சியம் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு நம்ம டெய்லியும் கொடுக்கும்போது அதுங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் எலும்புகளுக்கும் ரொம்பவே பலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த மாவோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகி டார்க்காக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி வச்சுட்டு வெந்துச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கேழ்வரகு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து நம்ம இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம கம்பு சோளத்துலேயும் செய்யலாம். அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். கூட 1.5 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான கேழ்வரகு பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஹெல்த் ட்ரிங்க் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, இது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களும் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.